மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரே வாயெல்லாம் பல்லு, மூஞ்செல்லாம் பல்லாதான் இருக்கும். பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஃபுல் வீடியோ இன் ஐஃபோன் 16. எஸ், நான் ஐஃபோன் வாங்கிட்டேன் ஒரு வழியாக. என்னோடய ஃபோன் காணாமல் போன வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அதனால் புதுசாக வாங்குறது எதுக்கு, ஆண்ட்ராய்டு அப்படி வாங்கணும், நமக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஐஃபோன் வாங்கியாச்சு. இன்றைக்கி வந்து ஐஃபோனில் தான் ஃபுல்லாக விளாக் எடுக்க போகிறேன். ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, நான் என்ன பண்ணாலும் அந்த கேமரா ஆட மாட்டேங்குது. ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறதை பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி நகருக்கு தான். எதுக்காக அப்படின்னா, நம்ம புதுசாக வாங்கியிருக்க ஐஃபோனுக்கு டெம்பர் பேக் கேஸ், முக்கியமாக பேக் கேஸ் வாங்கணும். என் கையில் ஃபோன் ஒழுங்காகவே நிற்காது. இந்த ஃபோனை நான் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக இப்போ நம்ம டி நகருக்கு தான் போகிறோம். வாய் வேறு உளறிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே மிஸ்டர் கோகுலும் ரெடி ஆகிட்டாங்க. கோகுல் வண்டி சேவை எடுத்துக்கோ போகலாம். ஓகே வாங்க பார்க்கலாம். அப்படி மாட்டேங்கிற. இப்போ ரெண்டு பேருமே ஃபோக்கஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அது என்னது செகண்டரி ஆப்ஜெக்ட்டா தான் வெச்சுக்கோ. yellow கலர் தான் பிரைமரி ஆப்ஜெக்ட். அப்ப நீ பிளர்ராவே இரு, கரெக்ட்டா இருப்ப. இப்போ எப்படி இருக்கு? நார்மல் வீடியோல நார்மலா தான் இருக்கு. வந்தது என்னமோ பேக் கேஸ் வாங்க, பட் ஆனா ஸ்வீட் சாப்பிட போயிட்டு இருக்கோம். போவோம். One hour later. ஆனா இது மாதிரி நல்லா தான் இருக்கு, டல்லா அடிக்காம. மேல இருக்க அந்த வயலட் கலர்ல இருந்து ஆனா அழகா இருக்கு. இது இந்த பக்கம். ஆமா, அது 15 Pro வருது. 14 சரியான பிரீமியம். ஆனா இது பயங்கர வெயிட்டா இருக்கு. ஏன்டா நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குலாம் இப்படி வர்றது இல்ல? இது சூப்பர், இது நல்லா தான் இருக்கு. ஆனா இதுவே எடுத்துக்கிட்டான். அதை காட்டு திருப்பி. ஆக்சுவலி இதுவே நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபோன் கலர் கம்ப்ளீட்டா மாறிடும், எல்லோ கலருக்கு மாறிடும். அப்படி நீ எடுக்கிற மாதிரி இந்த கலர் எடுத்துக்கோடி, அந்த கலர் எடுக்காது. இது இன்னும் நல்லா இருக்குது இந்த கலர். ஏய் போடா, இந்த கலர் தான் நல்லா இருக்கு. நீ எடுக்க போறியா? நல்லா என் கூட ஒட்ட முடியுமா கேட்கறதுமா? ஒட்டினா ஆனா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கே. இந்த கட்டை கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டினா ஒழுங்காக கரெக்டாக. வாயெல்லாம் அப்படியே பல்லு தெரியுற மாதிரி இருப்ப. கேட்டு பார்க்கலாம். சார் ஒரே ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா தோனி 7 காட்டு, அவரோட பேக் கேஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் பேக் கேஸ் கிடைக்கல, பட் ஆனால் டெம்பர் மட்டும் போட்டுருச்சு. 850. சார் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ போயிட்டு பேக் கேஸ் பார்ப்போமா? கை வைக்காதப்பதான் அவர் தொடச்சதுன்னா. சாரி. 1 hour later. ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு மனவலியோடு வந்துட்டுருக்கோம். மனவலி இல்லை, பட் ஃபைன். எனக்கு வந்து எல்லாம் எடுத்தாச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதில் ஃபுல்லாக பேசினா இறைச்சலாக இருக்கும். பட் ஆனால் ஐஃபோனுங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. நான் கொஞ்சம் சீன் போட்டுட்டு தான் இருக்கேன், பட் பரவாயில்ல, ஃபைன். ஸோ மக்களே, ஒரு வழியாக ரொம்ப டேன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர 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 வெயில். ஈவினிங் டைம் போனாலுமே ஓகே ஃபைன்.
எனக்கு வந்து இந்த பேக் கேஸ் தான் வாங்கியிருக்கு. இதுக்கு வந்து அந்த கேமராக்கு அதுக்கு பேர் என்னடா, அதுக்கு பேர் தெரியல, கேமராக்கு தனியாக அது போட்டு கொடுத்தாங்க. இது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோனா 450. நான் இப்போ போட்டிருக்க டெம்பர் கிளாஸ் வந்து 850. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பேக் கேஸ் வந்து இப்படி ஒட்டியிருக்காங்க, ஃபோன்லேயே ஒட்டியிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது வந்து 150 தான். ஸோ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் மனசு சங்கட்டப்பட்டு வந்த விஷயம் என்னென்னா, இதை புரியப்பா இருங்க மம்மி, இங்கே நான் வந்து ஒரு ஃபுட்டு வச்சுருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கோன்னா, ஒரு கொத்து பரோட்டா, 4 பரோட்டா, ஒரு சிக்கன் கறி தோசை, அதுக்கப்புறம் ஒரு பெப்பர் சிக்கனு, வேறு என்ன பள்ளிப்பாளையம் சிக்கன். யூஸ்வலாக நாங்கள் ஒரு கடையில் வாங்குவோம். அந்த கடையில் எப்பவுமே 50, 60, 80 தான் இருக்கும். ஐ மீன் காசு நிறைய இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனால் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது எல்லாமே பள்ளிப்பாளையம் சிக்கன் என்னவோ இவ்வளோ தான் இருக்குது, 150. சிக்கன் கிரேவி இவ்வளோ தான் இருக்குது, 150. நம்ம இப்போ பெரிய கடைக்கு போனாலுமே நான் வந்து சிக்கன் கறி தோசை 120 தான். நான் ஏன்னா ஜூனியர் குப்பனால சாப்பிடுவேன். அது வந்து 150 தான், 120 தான். ஆனால் இங்கே வந்து 150. ஸோ தெரியல, நாங்கள் வந்து ரேட்டை கேட்காம வாங்கிட்டோம். பட் ஃபைன், டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். மக்களே, ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இன்பிட்வீனில் சொருகியிருப்பேன். ரீசன் என்னென்னா, நான் முன்னாடி வீடியோ எண்ட் பண்ணுறப்போ ஃபுட்டு வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது, தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது கொடுத்த காசுக்கு வர்த்தாமல் தானேடா, ஒர்த்து தானே. ஏன்னா குவான்டிட்டி நிறைய இருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அந்த கடையில் வாங்கினது ஒர்த்து தான். நான் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணியிருக்கக்கூடாது. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நீங்கள் யாருன்னா டி நகர் போகிறீங்கன்னா அந்த சைடில் தான் இருக்கும். இந்த ரங்கராஜன் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் தள்ளுவண்டி கடையில் தான் வச்சுருப்பாங்க. நல்லா இருந்தது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது சொல்கிறதுக்காக தான் நடுவில் வந்தேன். பை. ஒரு வழியாக போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு எனக்கு ஐஃபோனுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஐஃபோனில் எப்படி நல்லா வீடியோ எடுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு நல்லா வீடியோ எடுக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.